ஷைத்தான் இன்னொரு வகையிலும் ஷைத்தான் வந்திருக்கிறான். என்ன என்று சொன்னால், ரமலானிலே சிறந்த முறையில் அமல் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் ஒரு வேலை சொல்றான். இன்றைக்கு தொழாமல் இருந்தா கூட பரவாயில்லை. இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், இன்றைக்கு நாம் தொழாமல் இருந்தால் பரவாயில்லை. நம்ம ரமலான்ல இருந்து வணங்க போகிறோம் தானே. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முதலாவதிலிருந்து இருந்து நம்ம தொழ போகிறோம், நோன்பு வைக்க போகிறோம், நல்ல இபாதத் செய்ய போகிறோம். இதை நினைத்து ஒரு சிலர் எப்படி நடந்து கொள்றாங்கன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் பெரிய கவனத்துல எல்லாம் இல்லை. ரமலான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வணங்க போறோம். அதனால இன்றைக்கு செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் செய்யறது, இன்றைக்கு தொழுகை குர்ஆன் ஓதல் எதுவுமே இல்லை. எப்ப இருந்து செய்யறோம்? ரமலான் முதலாவதிலிருந்து இருந்து செய்கிறோம். யாருக்கு தெரியும் நம்ம ரமலான் அடைவோமா அடைய மாட்டோமா என்று? அது தெரியாது. சில வேளைகளில் உங்களது இறுதி பத்தாக ஷஅபானுடைய இறுதி பத்து இருக்கலாம், உங்களை இறுதி பத்தாக இருக்கலாம். இந்த ஷஅபான்ல வர இறுதி பத்து தான் உங்களுக்கு இறுதி பத்தாக இருக்கலாம். மரணம் ரமலானுடைய முதலாவது நாளில் மரணிக்கக்கூடியவர்களுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோமா? எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், மரணிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கௌபாத்துல்லாஹ் உம்ராவுக்கு போயிருந்தோம்னு சொன்னா அன்றைக்கு என்ன செய்வாங்க, 5 நேரமும் ஜனாசா தொழுவிக்கப்படும். அவங்க யாரு? முதலாவதிலே மரணிக்கக்கூடியவர்கள், முதலாவது நாள் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ரமலான் என்பது சிறந்த முறையில் நாம் வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இன்றைக்கு வணக்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணம் அல்ல. இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வணக்க வழிபாடுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள